கர்த்தருடைய வார்த்தையை கொடுங்க. தேவன் கொடுத்த பெரிய கிருபைக்காக தேவனுக்கு நன்றி சொல்கிறேன். கண்களை முடிச்சு ஜெபிப்போம். அன்பு தகப்பனே, இந்த வேலைக்காக நன்றி சொல்கிறேன். இசப்பா பேசுனீங்க நல்ல பிதாவின் ஆவியனுச்சு நீரப்பா. ஆவியானோர் நீர் பேசுவீராக நாங்கள் ஜெபிக்கிறோம். இயேசுவி நாம் ஜெபிக்க நல்ல பிதாவே, ஆமே. இந்த நாளிலேயும் சங்கீதம் 41 அதிகாரம் 1 பார்த்தோம்னால், சிறுமைப்பட்டவன் மேல் சிந்தை உள்ளவன் பாக்கியவான் அப்படின்னு சொல்லி கர்த்தர் என்ன சில வேதத்தில் பார்க்குறோம். சிறுமைப்பட்டவன் மேல் சிந்தை உள்ளவன் பாக்கியவான். என் அன்பு சகோதர சகோதரிகளே, தேவனுடைய பிள்ளைகளாகி நீங்கள் ஒவ்வொரு பிள்ளைகளையும் நம்ம இந்த நாளிலே நினைக்க வேண்டியது இருக்குது. இன்றைக்கி எங்கே பார்த்தாலும் பயங்கரமான பிரச்சனைகளை சந்திக்கிறாங்க மக்கள். இன்றைக்கி எல்லா பகுதியும் இந்த ஜனங்களே அந்த கொதிச்சு போய் அழிகிறாங்க. இன்றைக்கி வெளிநாடுகளை பத்தஞ்சர் தான், உள்நாடுகளை பத்தஞ்சு தான். பல பிரச்சனைகளை மக்களின் நிம்மதியை இழந்து சமாதானம் இழந்து இருக்கிறாங்க. அதனால் தேவ பிள்ளைகளாகி நீங்கள் அவங்க மேலே சிந்தனை உள்ள பிள்ளைகளாக இருந்து நீங்கள் ஜெபிக்கணும். அவங்களுக்காக பாரப்பட்டு ஜெபிக்கணும். எங்கேயும் ஒரு இடத்துல நடக்க நீங்கள் நினைக்காதீங்க. அவங்களுக்காக நீங்கள் பாரப்பட்டு ஜெபிங்க. நீங்கள் பாக்கியவான்களாக இருப்பீங்கன்னு ஆண்டவர் சொல்லியிருக்கிறாரு. கரெக்டாக அப்படிப்பட்ட பிள்ளைகள் அவங்க மேலே சிந்தனையாக இருக்கிற பிள்ளைகள் என்ன சொல்லுவாங்கன்னா பாக்கியவான்களாம். பாக்கியவான்னா எல்லா ஆசீர்வாதம் நிறைஞ்சவங்க. அவன் கர்த்தர் அவனை பாதுகாப்பார், அவனை உயிரோடே வைப்பார் அப்படின்னு ஆண்டவர் சொல்லியிருக்கிறாரு. அவங்கள பாதுகாப்பார் ஆண்டவர். அவங்களை எல்லாம் உயிரோடு வைப்பார். தேவனாய் கர்த்தர் அவங்கள கண்மணி போல் பாதுகாக்கிற தேவன் தான். இன்றைக்கி நாங்களாம் உயிரோடு இல்லையா அப்படின்னு சொன்னாலும் ஆவியில் எத்தனையோ மக்கள் இன்றைக்கி செத்து இருக்கிறாங்க. அவங்க மெய்யான தெய்வத்தை அறிய முடியாதபடி இருக்கிறாங்க. ஆனால் அது மாத்திரம் இல்லை, இவங்களுக்கு ஆயுசு கூட்டி கொடுப்பாரு. அவங்க மேலே சிந்தனையாக ஏழை எளிய மக்கள் மேலே இவ்வளோ சிந்தனையாக இருக்கிற பிள்ளைகளுக்கு ஆயுசு அன்று கூட்டி கொடுக்குற தேவனாக இருக்கிறாரு. அதனால் உயிரோடு நினைச்சு வர வைப்பார்னு வேதத்தில் பார்க்குறோம். அவன் பாக்கியவானாக இருப்பான்னு அதுலேயும் பார்க்குறோம். அடுத்த வருஷத்து பார்த்தீங்கன்னா சத்துரு கையில் நினச்ச மாட்டார் ஆண்டவர். அவங்கள ஒப்பு கொடுக்கவே மாட்டாராம். படுக்கையில் இருக்கு அவங்க வியாதிப்பட்டிருந்தாங்கன்னா அந்த வியாதி படுக்கையெல்லாம் அவர் மாற்றிடுவார் ஆண்டவர். என் அன்பு தேவ பிள்ளையா நீங்கள் யாராக இருந்தாலும் சரிதான், ஆண்டோடைய சத்தத்துக்கு நீங்கள் என்ன கீழ்ப்படிந்து ஏழை எளிய மக்களுக்கு நம்ம நன்மை செய்கிற பிள்ளைகளாக இருக்கணும். அவங்களுக்கு உதவி செய்யணும். ஏன்டா இந்த உலகத்தில் தான் நம்ம இருக்கிறோம். நம்ம எங்கேயோ இல்லை. எல்லாம் நமக்கு முன்னால் எவ்வளவோ மக்கள் இருக்கிறாங்க. அந்த மக்களுக்கு நான் நன்மை செய்யணும். நான் முடிஞ்ச கர்த்தருடைய வார்த்தை முதற்கொண்டு அவங்களுக்கு கொடுக்கலாம். நீங்கள் கொடுங்க. ஏழை எளிய மக்களுக்கு என்ன உதவி செய்யணும் அது உதவி செய்யுங்க. அது வேதத்தில் போட்டிருக்குது. ஆதியாகமத்தில் கூட ஒரு வசனம் போட்டிருக்கோம். 4 அதிகாரத்தில் போட்டிருக்கோம் 7 வசனம். நீ நன்மை செய்தால் மேன்மை இல்லையோ அப்படின்னு சொல்லி போட்டிருக்குது. நன்மை செய்கிற பிள்ளைகளை கர்த்தர் மேன்மைப்படுத்துகிற தேவனாக இருக்கிறாருன்னா வசனத்தில் போட்டிருக்கு. நீங்கள் எல்லா பிள்ளைகளும் ஆண்டருக்கு நன்மை ஆண்டோடைய பிள்ளைகளாகி நீங்களும் யாராக இருந்தாலும் தான் எளிய எளிய மக்களுக்கு சிறுமைப்பட்ட பிள்ளைகள் மேலே சிந்தனையாக இருந்து அவங்களுக்கு உதவி செய்து அவங்களுக்கு நன்மை செய்து அவங்க மேலே ரொம்ப கரிசனையாக இருந்தீங்கன்னா கண்டிப்பாக உங்களுக்கு ஆண்டவர் நினச்சிவார், மேன்மை தருவார். அந்த நம்ம மனிதன் முகத்தை பார்க்குறோம், கர்த்தர் இருதயத்தை பார்க்குறாரு. உங்களுக்கு மேன்மையை ஆண்டவர் வச்சிருக்கிறாரு. அதனால் தேவ பிள்ளைகளாகிய நீங்கள் ஆண்டவர் வச்சிருக்கிற மேன்மையை நீங்கள் பெற்றுக்கொள்ளுங்கள். அந்த மேன்மை தான் நமக்கு முக்கியம். கர்த்தர் நம்மளை அப்படிப்பட்ட கிருபையை தந்து நம்மளை ஆசீர்வதிப்பார். ஆனால் இன்னொரு அதில் போட்டிருக்கு இந்த 7 வசனத்தில், ஆதியாகமம் 4 அதிகாரம் 7 வசனத்தில் போட்டிருக்கு, நீ நன்மை செய்யாது இருந்தால் வாசற்படியை பாவம் வாசற்படியில் நினச்சிருக்கோம் படுத்திருக்குன்னு இருக்கு. நன்மை செய்யாமல் நம்ம பாட்டுக்கு இருந்தோம்னா அந்த பாவம் வாசல் படியில் படுத்து கிடக்குமா. ஒருத்தங்களை ஏழை எளிய மக்களை பார்க்கும்போது அவங்களுக்கு நன்மை செய்யாமல் நீங்கள் இருந்தீங்கன்னா அவங்களுக்கு ரொம்ப நன்மை செய்யணும். உங்களால் முடிஞ்ச அது ஒரு காசு தான். உங்களால் முடிஞ்ச ஒரு காசு தான். ஒரு 5 ரூபா இருந்தால் கூட நீங்கள் அவங்களுக்கு கொடுக்கலாம். அவங்க அதின்மீது அவங்க சந்தோஷப்படுவாங்க. ஒரு 10 ரூபா இருந்தால் 10 ரூபா கொடுங்க, சந்தோஷப்படுவாங்க. இல்லை அவங்க சாப்பிடலைன்னு சொன்னால் அவங்களுக்கு முடிஞ்ச அளவில் ஒரு 50 ரூபா கையில் கொடுத்துருக்க சாப்பிட்டு போங்கன்னு சொல்லி அவங்களுக்கு தண்ணி வேணுமான்னு கேட்டு தண்ணி கொடுங்க. அவங்க நீங்கள் உபசரிக்கிறது ஒரு பெரிய ஆசீர்வாதம். அவங்களுக்கு ஒரு சந்தோஷமாக இருக்கும். சிலவங்க நம்ம கொஞ்சம் வசதி படைச்சவங்கள பார்த்தாச்சுன்னா நம்ம பக்கத்தில் கூட நிற்க பயப்படுவாங்க, போயிடுவாங்க, ஏதாவது சொல்லிடுவாங்களோ அப்படின்னு சொல்லி. அந்த அன்பு சகோதரி அப்படிப்பட்ட பிள்ளைகள் மேலே நம்ம சிந்தனை உள்ள பிள்ளைகளாக இருக்கணும். அவங்களுக்கு ஆறுதலின் பிள்ளைகளாக இருக்கணும். நான் தேவ பிள்ளைகளுக்கு நீங்கள் நன்மை செய்தால் அவங்க வீட்டில் மேன்மை தான். ஆனால் நீங்கள் நன்மை செய்யாமல் போனீங்கன்னா வாசப்படியில் அந்த பாவம் படுத்திருக்குமா. அந்த மக்களுடைய இந்த சிரமப்பட்ட மனிதர்களுடைய எண்ணங்கள், வேதனைகள், கண்ணீரின் பாதைகள் என்னச்சுமா நம்ம வாசப்படியில் படுத்திருக்குன்னு சொல்லி போட்டிருக்கேன். நன்மை செய்யுங்க. நன்மை செய்ய நாடுங்கன்னு வேதம் கூறுகிறது. நம்ம ஏசப்பா எல்லா இடத்துலையும் நன்மை செய்தவராக தான் இருந்தார். கர்த்தருடைய பிள்ளைகளுக்கு இரக்கம் தேவை. இரக்கமுள்ள பிள்ளைகளை தேவன் ஆசீர்வதிக்கிற தேவனாக இருக்கிறார். நீங்கள் பார்த்தீங்கன்னா இது நீங்கள் ஒரு வசனம் போட்டிருக்கோம். யாக்கோப்பில் 2 அதிகாரத்தில் 13 வசனத்தை நீங்கள் பார்த்தீங்கன்னா, ஏனென்றால் இரக்கம் செய்யாதவனுக்கு இரக்கமில்லாத நியாயத்தீர்ப்பு நடக்கும்னு போட்டிருக்கு. அப்போ இரக்கம் செய்யாதவனுக்கு இரக்கமில்லாத நியாயத்தீர்ப்பு ஆண்டவர் கொடுக்குறாரு. தேவ பிள்ளைகளாகி நீங்கள் என்ன அதில் போட்டிருக்கு, நியாயத்தீர்ப்புக்கு முன்பாக இரக்கம் மேன்மை பாராட்டுமா. இரக்கம் தான் மேன்மை பாராட்டுமா.
இரக்கம் செய்யலைன்னா அவங்களுக்கு இரக்கம் இல்லாத நினச்சிங்க நியாயத்தீர்ப்பு நினச்சிங்க அவங்களுக்கு கிடைக்கும். அதனால் தேவ பிள்ளைகளுக்கு நீங்கள் யாராக இருந்துச்சு தான் நியாயத்தீர்ப்பு அன்னைக்கு ஆண்டவருக்கு முன்னால் நிற்கும்போது நீங்கள் இரக்கம் செய்கிற பிள்ளைகளாக இருந்தீங்கன்னா கண்டிப்பாக உங்களை நினச்சி வர ஆண்டவர் ஆசீர்வதிக்கிற தேவனாக இருக்கிறாரு. அவருக்கு முன்பாக நீங்கள் நினச்சிங்க பயத்தோடு நடுக்கத்தோடு காணப்படுங்க. இப்படிப்பட்ட ஏழை எளிய மக்களுக்கு உதவி செய்யுங்க. என்னோட அவங்களும் நினச்சிட்டு ஆண்டவர் படைச்ச பிள்ளைங்க தான். எல்லாத்துக்குமே நியாயத்தீர்ப்பு ஆண்டவர் வச்சிருக்கிறாரு. இரக்கம் செய்யாதவனுக்கு இரக்கம் இல்லாத நியாயத்தீர்ப்பு, இரக்கம் செய்கிறவனுக்கு இரக்கம் வந்து அவங்க முன்னாடி நினச்சிவாங்க இரக்கம் பாராட்டுவான். அப்போ இரக்கம் செய்யும்போது அந்த இரக்கம் போய் என்ன செய்வோம் அவங்களுக்கு முன்னால் போய் நியாயத்தீர்ப்பில் வந்து பாராட்டு கொடுக்கும். தேவ பிள்ளைகளுக்கு நீங்கள் யாராக இருந்தாலும் சரி தான், கர்த்தருடைய பிள்ளைகள் வந்து தேவனுக்கு முன்பாக ஆண்டவர் நமக்கு முன்பாக இருக்கிறான்னு சொல்லி அந்த ஏழை எளிய மக்களுக்கு நன்மை செய்கிற பிள்ளைங்களாக இருங்க. கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராமா. அதான் தேவ பிள்ளைகளுக்கு நீங்கள் எக்கார்ந்து கொண்டு நம்ம வந்து பெருமை பாராட்டுறதுக்கு ஒன்றுமே கிடையாது. இதில் கூட எப்ரேயரில் கூட போட்டிருக்கிற வசனம் போட்டிருக்கு. 13ஆம் அதிகாரத்தில் வந்து 16 வசனம், அன்றியும் நன்மை செய்யவும் தானம் தரும் பண்ணவும் மறவாதீர்கள். இப்படிப்பட்ட பழிகள் மேல் தேவன் பிரியமாக இருக்கிறார். நன்மை செய்யவும் தானம் தரும் செய்கிறவங்களுக்கும் மறவாதீருங்க. இப்படிப்பட்ட பழிகள் மேலே ஆண்டவர் ரொம்ப பிரியமாக இருக்கிறார். அதனால் தேவ பிள்ளைகளாகி நீங்கள் ஆண்டவர் எங்கும் நன்மை செய்கிறவராக சுற்றி தெரிந்தது போல் நீங்களும் நினச்சிங்க நன்மை செய்கிற பிள்ளைகளாக இருங்க. ஆண்டவருடைய பிள்ளைகள் நமக்கு வந்து அடுத்தவங்களுக்கு நன்மை செய்கிறத நம்மளை ஆண்டவர் ஆசீர்வதிச்சு வச்சுக்கிறார். நம்மளால் முடிஞ்ச நன்மைகளை ஏழை எளிய மக்களுக்கு நீங்கள் செய்யுங்க. கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார். அதனால் தேவ பிள்ளைகளாக நீங்கள் அவங்களுக்கு நல்ல ஒரு பெரிய 3 ஆசீர்வாதத்தை ஆண்டவர் கொடுத்துருந்தாரு. சிறுமைப்பட்டவன் சிந்தை உள்ளவன் பாக்கியவான் அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாரு. கர்த்தர் அவனை பாதுகாப்பாராம், பூமியில் அவன் பாக்கியவானாக இருப்பானாம், அவன் சத்துருவின் இஷ்டத்துக்கு ஆண்டவர் ஒப்பு கொடுக்க மாட்டாரான். அது மாத்திரம் அவன் படுக்கையின் வியாதியாக இருக்கிறான்னு வச்சுக்கோங்களேன், அவனை கர்த்தர் நினச்சி வர தாங்குவாரான். அவனுடைய வியாதியிலே அவன் படுக்கை முழுவதையும் கர்த்தர் மாற்றி போட்டுருவார். அவனுக்கு வந்து வியாதியிலேருந்து நல்லா சுகத்தை கொடுத்து அந்த வியாதியின் படுக்கை முழுமையாக கர்த்தர் மாற்றி போட்டு அவனை இந்த பூமியில் உயிரோடு வைப்பார்னு வசனத்தில் பார்க்குறோம். கர்த்தருடைய பிள்ளைகளாகி நீங்கள் அந்த சிறுமைப்பட்ட பிள்ளைகள் சிந்தை உள்ளவர்களாக இருந்து ஏழை எளிய மக்களை நீங்கள் உபசரிக்கும் போது நன்மை செய்யும்போது ஆண்டவர் நன்மை செய்யும்போது மேன்மை தர்றாரு. அது மாத்திரம் இல்லை, நீங்கள் இரக்கம் உள்ள பிள்ளைகளாக இருந்தீங்கன்னா இங்கே நியாயத்தீர்ப்பு அன்னைக்கு இரக்கம் வந்து முன்னால் வந்து மேன்மை பாராட்டுமா. நான் கர்த்தருடைய பிள்ளைகளாகி நீங்கள் நன்மை செய்யும்போது தேவன் அந்த பழிகள் மேல் பிரியமாக இருக்கிறான்னு சொல்லி நம்ம எப்ரேயரில் பார்த்துருக்குறோம். 13ஆம் அதிகாரத்தில் 16 வசனத்தில் பார்த்தோம். அதே போல் அந்த வசனத்தை நம்ம பார்க்கும்போது கர்த்தருடைய பிள்ளைகளாகி நீங்கள் யாராக இருந்தாலும் அவர் நம்மளை பாக்கியவான்களாக கர்த்தர் வைக்கிறாரு. பூமியில் அவன் பாக்கியவானாக இருப்பான். சத்துருக்கு இஷ்டத்துக்கு ஒப்பு கொடுக்க மாட்டார். வியாதியின் படுக்கை முழுவதையும் மாற்றி போடுவார். கர்த்தரை மாற்றி போட்டு எல்லாம் இங்கே பயங்கரமாக ஆச்சரியப்படுங்க. எவ்வளோ வியாதியில் இருந்தாங்க, இவங்க நல்லா சுகமாயிட்டாங்களே. எப்படி சுகமாகறாங்கன்னா ஆண்டவர் அவங்களோட கூட இருந்து அவங்கள சுகமாக்குவார். அதனால் தேவ பிள்ளைகளை இங்கே யாராக இருந்தாலும் ஆண்டவரை நினச்சி கர்த்தரை நினச்சி நன்மை செய்யுங்க அப்படின்னு சங்கீதத்தில் வசனம் கூட போட்டிருக்கோம். கர்த்தரை நம்பி இருந்துச்சு நன்மை செய்யணும் தான் வசனம் போட்டிருக்கும் பார்த்துக்கோங்க. அதனால தேவனை நம்பி நம்ம என்ன செய்யணும், நன்மை செய்யணும். 37ஆம் சங்கீதத்தை போட்டிருக்கு 37ஆம் சங்கீதம் 37ல் 3ஆம் வசனம் போட்டிருக்கு. கர்த்தரை நம்பி நன்மை செய், தேசத்தில் குடியிருந்து சத்தியத்தை மேய்த்துக்கொள் அப்படின்னு சொல்லி போட்டிருக்கு. 4ஆம் வசனம் கர்த்தரத்தில் மனமகிழ்ச்சி சேரு, அவர் உன் இறுதி வேண்டலாம் உனக்கு அனுப்பிச்சுவேன். இப்போ கர்த்தரை நம்பி தான் நம்ம என்ன செய்யணும்னா நன்மை செய்யணும். கர்த்தரை நம்பி ஆண்டவர் எல்லாத்துக்கும் நன்மை செய்தவர். நம்ம ஏசப்பா பிள்ளைங்க, நம்மளும் நன்மை செய்யணும் அப்படிங்கிற எண்ணம் கர்த்தருடைய பிள்ளைகளுக்கு ஒவ்வொரு பிள்ளைகளுக்கும் இருக்கணும். அப்படி இருந்துச்சுன்னா கண்டிப்பாக கர்த்தர் உங்களையும் உங்கள் குடும்பங்களையும் கர்த்தர் ஆசீர்வதிப்பார். நீங்கள் செய்கிறத பார்த்து அடுத்தவங்களும் உங்களை மாதிரி செய்கிறதுக்கு அவங்களும் நினச்சிவாங்க உற்சாகமாக இருப்பாங்க. அப்படிப்பட்ட பாக்கியத்தையும் அப்படிப்பட்ட கிருபையும் கர்த்தர் தந்து ஒவ்வொரு குடும்பத்தையும் கர்த்தர் ஆசீர்வதிப்பாராக. இரக்கமுள்ள பிள்ளைகளாக இருங்க, கடினமான பிள்ளைகளாக இருந்துடாதீங்க. இரக்கமுள்ள பிள்ளைகளாக இருந்துச்சுன்னா உங்கள் வீட்டில் வந்து நன்மை மேன்மை உண்டு. மேன்மையை கர்த்தர் தந்து உங்களை ஆசீர்வதிப்பார். குறையில்லாமல் கர்த்தர் பாதுகாப்பார். கண்மணி போல காப்பார். கண்களை முடிச்சு ஜெபிப்போம். பரிசுத்த பிதாவே உமக்கு ஸ்தோத்திரம். இந்த ஜெபவெளி தந்த தேவனுக்கு கோடி நன்றி செலுத்துகிறேன். தொடர்ந்து பொறுப்பெடுத்து நடத்துங்க. கர்த்தர் மகிமைப்படுங்க. இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினால ஜெபிக்கிறேன் நல்ல தகப்பனே, ஆமென். ஆத்மாவை கர்த்தரை சோத்ரி, முழு வசனத்தை சோத்ரி, துமாவை கர்த்தரை சோத்ரி, கர்த்தரை சகல பாகங்களையும் மறவாதே. ஆமேன் ஆமேன் ஆமேன். ஹல்லேலூயா ஹல்லேலூயா ஹல்லேலூயா. கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. ஆமேன்.